ஸ்மால் கேப்பை பொறுத்தவரைக்கும் பர்டிகுலர்லி எஸ்ஐபி இன்வெஸ்டருக்கு ஒரு லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளெக்ஸி கேப்பை கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கும் லாஸ்ட் 1 இயரில். அதுதான் உண்மை. இப்போ லாஸ்ட் 1 இயரில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த ஃபண்டுன்னா என்ன சார்? சர்ப்ரைஸுங்கிறது அஃப்கோர்ஸ் சில்வர் தான். யாரும் எதிர்பார்க்காது. ஆக்சுவலி 125% இந்த மாதிரி ரேலியை எதிர்பார்க்கல. லாஸ்ட் 3 months மட்டுமே 55%, லாஸ்ட் 1 month மட்டும் 25%. ஈக்விட்டி மார்க்கெட்டில் வர்றவங்க எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, லம்சமாக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸான 20%, 15%, 12% பார்த்து அது பாஸ்ட்னு நம்ம சொல்கிறது ரீசெண்ட் 3, 4, 5 இயர்ஸை பார்த்து வரவே கூடாது. இப்போ எஸ்ஐபி பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அவங்க கவனம் செலுத்தி பார்க்கணும்? எஸ்ஐபியை பொறுத்தவரைக்கும் எனி டைம் இஸ் அ குட் டைம், நோ டைம் இஸ் அ பேட் டைம். அது காரணம் என்னன்னா, கோல்டு மேபி எஸ் லாஸ்ட் 20 years இஸ் an anomaly or aberration சொல்லலாம். லாஸ்ட் 20 years நிஃப்டிக்கே டஃப் கொடுத்துச்சு கோல்டு. வணக்கம் சார். வணக்கம். எஸ்ஐபி எல்லாரும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் பார்த்தோன்னா லாஸ்ட் 3 months பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோடைய அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மூவ் ஆகாத ஒரு நிலையிலே இருக்குது சார். அதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்டோபரில் மார்க்கெட் ஓரளவுக்கு ஏற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஸ்டாக்னெண்ட்டாகவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் வந்து சைட்வேஸ் தான் இருக்கே தவிர, இப்போது ஒருவேளை இறங்கி இருந்தாலாவது அதுக்கப்புறம் உள்ள யூனிட்ஸ் கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ இறங்கவும் இல்லை. ஸோ அதனால் யூனிட்ஸ் ப்ரைஸும் கம்மியாகலை, ஆனால் மார்க்கெட் அதுக்கு மேலே இறங்கவும் இல்லை. ஸோ மார்க்கெட் லெவல் ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு எஸ்ஐபியோட ஃபாலில் இருக்கிற கம்மியான ப்ரைஸில் வாங்குற அட்வான்டேஜும் இல்லாமல் போச்சு. ப்ரைஸும் அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்குது. அது ஒன்று. அண்ட் எஸ்ஐபியை நார்மலி ஒரு 2-3 மாதம் லெவலில் ட்ராக் பண்ணுறதும் சரியான ஒரு ஐடியா கிடையாது. ஏன்னா எஸ்ஐபியை பொறுத்தவரைக்கும் ஒரு 5 years 7 years ரேஞ்சில் தான் போடணும். எஸ்ஐபியில் அது கரெக்ட். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கிற மாதிரி அதுலேயே ஒரு மந்த நிலை வரும். மார்க்கெட்டில் ஒரு மந்த நிலை வரும்போது எஸ்ஐபினே அந்த மந்த நிலை இருக்குது. ஆனால் இதுலேயும் ஃபண்டுக்கு ஃபண்டு வித்தியாசப்படுது. ஸ்மால் கேப் சொல்லுவோம். ஸ்மால் கேப் தான் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ்க்காக மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் எஸ்ஐபி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாலே லாஸ்ட் 1 yearல 13-14% கொடுத்த ஃபண்டும் இருக்குது. பாட்டம் மோஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இண்டெக்ஸ்க்கு க்ளோஸாக இன்வெஸ்ட் பண்ணவங்க இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அதான் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 1 yearல ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து -6% கொடுத்துருக்கு. ஆனால் கரெக்டாக ஸ்டாக்கை பிக் பண்ணி அதுக்கு கரெக்டான அலோகேஷனை கொடுத்தவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 1 year இட் ஹாஸ் பீன் தி ஸ்டாக் பிக்கர்ஸ் மார்க்கெட். ஸ்டாக் பிக்கிங் எந்தெந்த ஃபண்ட்ஸ் கரெக்டாக பண்ணாங்களோ அந்த ஃபண்ட்ஸ் இன்னும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. சார், இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் 3 monthsக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிட்டர்ன்ஸ் நான் பார்க்கும்போது ஒரு 14% இருந்தது அனுவல் ரிட்டர்ன்ஸ். இப்போ பார்க்கும்போது 10% அது குறைஞ்சிருக்கிறது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற பார்க்கும்போது ஸ்டாக்னேஷன் நம்ம எல்லா எஸ்ஐபி பண்ணக்கூடியவங்கள்ட்டையும் பேசும்போது இதை தான் சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்டாக்னேட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டு. ஸோ இந்த ஸ்டாக்னேஷன் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் மாறுமா, இல்லை எப்படி இருக்க போகுது அடுத்த 3 மாதம்ன்றது? அடுத்த 2-3 மாதத்துக்கெல்லாம் கூட மார்க்கெட் ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். ஆக்சுவலி ஒரு அடுத்த கேலண்டர் இயரோட 2nd quarter, அதாவது அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட 1st quarterல ஒன்று தான் ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகும். ஸோ நம்ம என்னதான் இருந்தாலும் ட்ரேட் டீலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் நடந்த பாடில் அதுவும் எடுத்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இதுக்கு இடையில ருப்பி வேறு ரொம்ப வீக்கனாக போயிட்டு இருந்தது. அது லாஸ்ட் வீக் எண்டுலேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால் எஃப்ஏ ஃப்ளோஸ் இல்லை, ருப்பி வீக்கனாக போயிட்டுருக்கு. அப்புறம் ட்ரேட் டீல் வேறு நடக்கல, ஏர்னிங்ஸும் ரொம்ப விசேஷமாக இல்லை. இந்த ரீசன்ஸ் 4 ரீசன்ஸ் இருக்குது. இந்த 4 ரீசன்ஸும் ஓரளவுக்கு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணும். அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட 1st quarterல ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகும். அதுதான் ஆக்சுவலி மெயின் ட்ரிகர். இப்போது ட்ரேட் டீல் வரலாம். ட்ரேட் டீல் வந்து டெம்பரரி, அதனால் மார்க்கெட் ஒரு யூஃபோரியா நடக்கலாம் தவிர சஸ்டைனபிள் பேசிஸில் மார்க்கெட் க்ரோ ஆகணும்னா இன்னும் ஏர்னிங்ஸ் இருக்கணும். அந்த ஏர்னிங்ஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு குவார்ட்டர் கூட வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மக்கள் ஒருவேளை கரெக்ஷன் வந்ததுன்னா அந்த கம்மியான ப்ரைஸில் வாங்குற அட்வான்டேஜ் வரலாம். ஆனால் பெரிய லெவல்லையும் கரெக்ஷன் வராமல் ஓரளவுக்கு ஸ்டாக்னெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்டர் ஜென்ரலி ஒரு குவார்ட்டர்லி பேசிஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுல பெருசாக ப்ரோஜனம் இருக்க போகிறதில்ல. இப்படியே வச்சுப்போமே, ஒருவேளை போன 3 மாதம் ஏறிச்சுன்னு வச்சுப்போம், அடுத்த மாதம் மார்க்கெட் இறங்குச்சுன்னா அதெல்லாம் காணாமல் போயிடும், காணல் நீர் மாதிரி போயிடும். ஸோ எஸ்ஐபியை பொறுத்தவரைக்கும் ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் ஆக்சுவலி ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கான எஸ்ஐபியை 10 வருஷத்துக்கு போட்டால் க்ளோஸ் டு 2 times ஆகிடும். 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 24 லட்சம் ஆகிறதுக்கான சான்சஸ் இஸ் வெரி பிரைட். ஸோ அந்த பேசிஸில் தான் எஸ்ஐபி வெல்த் கிரியேஷன் எஸ்ஐபி மூலமாக 5 வருஷத்தில் கூட ஆகாது. 5 வருஷத்தில் கூட 1.3 to 1.5 times தான் ஆகும். ஸோ அதெல்லாம் வெல்த் கிரியேஷன். எப்போ ஒரு டபுளிங் ட்ரிப்ளிங் ஆகுதோ அப்போ தான் அது வெல்த் கிரியேஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டபுளிங் ட்ரிப்ளிங் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ காலம் காத்திருக்கணும்? டபுளிங் ட்ரிப்ளிங் நீங்கள் கன்சர்வேட்டிவ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட 10,000 × 10 வருஷம் 120 மாதம் 12 லட்சம்
24 லட்சம் ஆறது 10 வருஷம். அதுக்கப்புறம் தான் ரியல் டபுளிங் நடக்குது. ஆக்சுவலி 15% பேசிஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 6 மடங்கு ஆயிடும். 12% பார்த்தீங்கன்னா 12% ரேட்ல பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துல 4 மடங்கு ஆகும். ஸோ இப்படிதான். அதாவது அந்த டபுளிங் ஆனதுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளையிங் பெரிய லெவல்ல ஆகுது. ஸோ 15 வருஷம் 20 வருஷம் தான் ரியல் இம்பாக்ட் ஆஃப் எஸ்ஐபி நீங்க பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வர ஒரு 3, 6 மாசம்லாம் இஸ் இர்ரெலவென்ட். அதனால அத பெருசா பொருட்படுத்தவே கூடாது. இது வந்து ஏன் பொருட்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அந்த ஒரு 3 மாசத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இத கன்டின்யூ பண்ணுமாங்கிற யோசனை வந்துரும். ஸோ அந்த யோசனைக்கு இந்த தேவையில்லாத ஒரு ஆராய்ச்சி ஒரு முட்டுக்கட்டையா வந்து அதுக்கப்புறம் அது ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நெறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கவும் செய்றாங்க. ஏன்னா ரியலி இம்பாக்ட் வந்து 10 வருஷம் 15 வருஷத்துல தான் அந்த வெல்த் கிரியேஷன் நடக்குங்கிறதுனால இடப்பட்ட டைம் இத விட மோசமான ஃபால்லாம் வந்திருக்கு. கோவிட்ல வந்து 40% விழுந்தது. அந்த மாரியெல்லாம் இப்போ இந்த விழல லாஸ்ட் 14 மந்த்ஸ்ல. அந்த 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 நிலைமைய கம்பேர் பண்ணும்போது இன்னும் இது எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் தான் இன்னும். ஸோ இன்னுமே பாருங்க குளோபலி செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. ரூபி இஸ் தி வொர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சி இன் தி லாஸ்ட் 1 இயர். இது ஈவன் இன் தி மார்க்கெட். எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இந்தியா இஸ் பீன் ஒன் ஆஃப் தி லீஸ்ட் பெர்ஃபார்மிங் மார்க்கெட் இன் தி லாஸ்ட் 1 இயர். அப்படி இருந்தும் எந்த லீஸ்ட்ங்கிறது நமக்கு எந்த லெவலுக்கு பெருசா 20%லாம் கூட ஸ்மால் கேப்லயே நெகட்டிவ் 6% தான் இண்டெக்ஸ் விழுந்திருக்கு. இவ்வளவுதான். இதுக்கே நம்ம அசந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹேபிட்ட கண்டினியூ பண்றோமான்னு ஒரு கேள்விக்குறி வந்துரும். அதுக்கான இடத்த குடுக்கவே கூடாது. ஏன்னா ரிவ்யூ பண்றது எதுக்காக பண்ணணும்னா, அந்த கேட்டகரியில அந்த ஃபண்ட் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் சொன்ன மாதிரியே ஸ்மால் கேப்லயே நெகட்டிவ் பெர்சென்ட் 3% கொடுத்து 2% கொடுத்த ஃபண்டும் இருக்கு. பாசிட்டிவ் 14% கொடுத்திருக்க ஃபண்டும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 3 மாசம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு ட்ராக் பண்ணக்கூடாது. 1 1/2 இயர்ஸ், 2 இயர்ஸ் பேசிஸ்ல நம்ம ஃபண்ட் வந்து அந்த கேட்டகரி ஆவரேஜ்க்கு மேல இல்லையா, தென் வி ஹேவ் டூ டேக் அ கால். அந்த கால் எடுத்தாகணுமே தவிர, கேட்டகரியில அந்த ஃபண்ட் ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ்ல இருந்ததுனாலே, யூ ஆர் ஆல் ரைட். சார் இப்போ ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டில் 2024 வந்து ஸ்மால் கேப் ஃபண்டோடைய ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்தது. எல்லா ஸ்மால் கேப்புமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணத பார்க்க முடிஞ்சது. இந்த லாஸ்ட் 1 இயர்ல இப்போ நம்ம வந்து டிசம்பர்ல பேசிட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் 1 இயர்ல வந்து அந்த அட்ராக்ஷன் வந்து ஸ்மால் கேப் வந்து அதுக்கு கிடைக்கல. இதுக்கு முன்னாடி இந்த அட்ராக்ஷன் கிடைக்கல. இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து மல்டி கேப்லாம் வந்து கொஞ்சம் லைம் லைட்ல வந்தத பார்க்க முடிஞ்சது. இப்போ கோயிங் ஃபர்தர் வந்து ஸ்மால் கேப்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதுல ஏதாவது ரிஸ்க் இருக்குமா? ஸ்மால் கேப்ப பொறுத்தவரையிலும் பர்ட்டிகுலர்லி எஸ்ஐபி இன்வெஸ்டருக்கு ஒரு லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளெக்ஸி கேப்பை கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கும் லாஸ்ட் 1 இயர்ல. அதுதான் உண்மை. ஆனா நீங்க இப்போ மார்க்கெட் ஸ்மால் கேப்புக்கு சாதகமா இல்ல அப்படிங்கிறதே நீங்க வாங்குறதுக்கு சாதகமான விஷயம். நீங்க இன்னைக்கு எக்ஸிட் பண்றவரா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா லார்ஜ் கேப்ல போட்டிருந்தா ஃப்ளெக்ஸி கேப்ல போட்டிருந்தா இதோட பெட்டரா வந்திருக்குமே அப்படின்னு. பட் என்டர் பண்றவங்களுக்கு அல்லனா ஸ்டே பண்ண போறவங்களுக்கு இப்போ வாங்குற யூனிட்ஸ் கம்மியா இருக்க போகுது. ஏன்னா சாதகமான சூழ்நிலையில கம்மியா இருக்க போது, அதெல்லாம் ஸ்டாக்னன்ட்டா இருக்க போகுதுங்கிறது எஸ்ஐபில நார்மலி எஸ்ஐபி இன்வெஸ்டர் பொறுத்தவரைக்கும் லாங் டேர்முக்காக ஸ்டே பண்ற இன்வெஸ்டர் இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்க போறாங்கிற இன்வெஸ்டருக்கு எது ரியலி ரெலவென்ட் அப்படின்னா, எடப்பட்ட டைம்ல நீங்க கம்மியாயி மார்க்கெட் கம்மியாயி நீங்க கம்மியான என்ஏவிக்கு யூனிட்ஸ் வாங்குனீங்கன்னா, அது நிரந்தரமா ஆக்சுவலி அது உண்மை. நீங்க வந்து கம்மியான யூனிட்ஸ்க்கு வாங்கியிருக்கீங்க. அதோட இம்பாக்ட் ஃபியூச்சர்ல இருக்கும். ஆனா, நீங்க எக்ஸிஸ்டிங் யூனிட் இன்னைக்கு கம்மியா இருக்கிற வேல்யூ வந்து, அது இன்னைக்கு மட்டும் தான். நாளைக்கு அது மேல வந்துரும். ஆனா, இந்த யூனிட் நீங்க கம்மியான ரேட்டுக்கு வாங்குனீங்கல்ல, அதோட இம்பாக்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ, லாங் டெர்ம் பேசிஸ்ல உங்களுக்கு ஆக்சுவலி சொல்லப்போனா எஸ்ஐபிய பொறுத்தவரை வாலட்டாலிட்டி இருந்தா தான் அட்வான்டேஜ். எஸ்ஐபிய பொறுத்தவரை நீங்க வாலட்டாலிட்டி பெருசா அட்வான்டேஜ் இல்லன்னா, ஒரு லம்ப் சம் இன்வெஸ்ட்மென்ட் இத விட பல மடங்கு நல்லா பண்ணிடும். ஸோ, எஸ்ஐபி இன்வெஸ்டிங்கோட பியூட்டியே நம்ம வாலட்டாலிட்டி மார்க்கெட்ல இருக்கும். அந்த வாலட்டாலிட்டி யூஸ் பண்ணிக்கிறவங்கிறது தான். ஸோ, எடப்பட்ட டைம்ல வர வாலட்டாலிட்டிய இது வந்து நீங்க எக்ஸிட் பீரியட் இல்லன்னா, எடப்பட்ட டைம்ல இது நல்லதுன்னு தான் நினைச்சுக்கணும். ஆக்சுவலி இட்ஸ் அ குட் பையிங் டைம் வேர் யுவர் யூனிட்ஸ் ஆர் பாட் அட் அ லோவர் என்ஏவி. இப்போ லாஸ்ட் 1 இயர்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுத்த ஃபண்டுன்னா என்ன சார்? சர்ப்ரைஸ்ங்கிறது ஆஃப் கோர்ஸ் சில்வர் தான். ஐ மீன் சில்வர் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஆக்சுவலி 125% லாஸ்ட் 1 இயர். ஐ மீன் இதே இது 25ல மட்டும் ஒய்டிடி நீங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் க்ளோஸ் டு 90%. இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஆஃப் கோர்ஸ் நாங்கலாம் ஒரு மார்ச் வாக்குல இருந்து சொல்லிட்டு இருப்போம். சில்வர் நல்ல ஸ்கோப் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ஜாஸ்தி இருக்கு. டிமாண்ட் இன்னும் இன்கிரீஸ் ஆயிட்டே போயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா கூட, இந்த மாதிரி ரேலிய எதிர்பார்க்கல. லாஸ்ட் 3 மந்த்ஸ் மட்டுமே 55%. லாஸ்ட் 1 மந்த் மட்டும் 30, 25%. இது வந்து தான் ரியல் சர்ப்ரைஸ். ஆஃப் கோர்ஸ் குளோபல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட் நல்லா பண்ணிட்டு இருந்தப்போ, அந்த மார்க்கெட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா பண்ணல. ஆஃப் கோர்ஸ் அவங்களோட டியூ இருந்தது. சைனாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், பிரேசிலா இருக்கட்டும், யுஎஸ்ஆ இருக்கட்டும், அவங்க நல்லா பண்ணாங்க. இந்த 1 இயர்ல ரிலேட்டிவ்லி இந்தியாவோட நல்லா பண்ணியிருக்காங்க. சில்வர் வாஸ் தி ரியல் சர்ப்ரைஸ். கோல்டுமே நல்லா போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. பட் கோல்டுனா அப்படி
ரொம்ப பின்னுக்கு தள்ளி சில்வர் முந்தி ஓடிட்டு இருக்கு. சில்வர் இஸ் தி ரியல் சர்ப்ரைஸ். அஃப்கோர்ஸ் சர்ப்ரைஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததுல இல்ல. நல்ல ரிட்டர்ன் கொடுக்கல எல்லாரும் எதிர்பார்த்து தான். பட் 3 டிஜிட் நோபடி எக்ஸ்பெக்டட். இப்போ ரிக்ரெட் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இப்போ இந்த இயரை நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது, ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்டர் வந்து இதை பயன்படுத்திக்கலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், நல்ல பணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா, என்னென்ன மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸா நீங்க பார்க்குறீங்க? நம்ம எப்பவுமே சொல்லுவோம் கோல்டு அல்லனா கமாடிட்டில ஒரு 15% 20% மேல போடக்கூடாது அப்படின்னு. அது நிறைய பேர் பண்றாங்க. இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கூட இருப்பாங்க. கோல்டு அட்லீஸ்ட் நகையாவது இருக்கும். பேப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா நகையாவது இருக்கும். ஸோ கோல்டு எல்லாத்துலயும் இருக்கு. அதோட அப்ரிசியேஷன் அவங்க கிடைச்சிருக்கு. பட் சில்வர் ஒரு புது உலோகமா ஒரு பெரிய லெவல்ல மேபி ஒரு போர்ட்ஃபோலியோல வரணும். அந்த பழக்கம் இதுவரையிலும் ஆரம்பிக்காதவங்க டெஃபினிட்லி அதை ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் குளோபல் இன்வெஸ்டிங். அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் கிடையாது. ஓரளவுக்கு பேலன்ஸ்ட் ஆர் அக்ரெசிவ் ரிஸ்க் ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க ஒரு 10-15% குளோபல் ஃபண்ட்ஸ்லயும் எக்ஸ்போஷர் எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ஒன்லி யூஎஸ் தான் பெரிய லெவலில் குளோபலில் இம்பாக்ட் யூஎஸ்ல தான் இருந்தாலும் கூட ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் சே சைனா, இந்தியா இதோட பேஸ்கெட்டாக ஒரு ஃபண்டு, யூரோப்பியன் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் பியூர் சைனீஸ் ஃபண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் எக்ஸ்போஷர் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தொய்வு நிலை இந்தியாவில் இருக்கும்போது அந்த எக்ஸ்போஷர் ஓரளவுக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ் கம்மி பண்ணி கொடுக்கும். சிங்கிள் டிஜிட்ல இருந்துன்னா இன்னும் ஒரு 2-3% போர்ட்ஃபோலியோவில் ஒரு அடிஷ்னல் சிஏஜிஆர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குளோபல் ஃபண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயர் இட் சேஸ் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தது தான். பட் இப்போ தான் கண்கூட பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லாஸ்ட் 1 இயரோட ரிட்டர்ன்ஸ்லேருந்து எல்லாரும் கற்றுக்க வேண்டியது குளோபல் எக்ஸ்போஷர் எடுத்துக்கணும். சில்வர் கமாடிட்டியில் கோல்டு மட்டும் ஒரு கூட சில்வர் சேர்ந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட்ஸ். இப்போ ரீட்ஸ் குவாலிஃபைட் அஸ் ஈக்விட்டி. ஸோ ஃபண்ட்ஸுமே நிறைய லெவலில் நிறைய ரீட்டில் எக்ஸ்போஷர் எடுத்துக்க போகிறாங்க. ரீட்ஸுமே பார்த்தீங்கன்னா 30% வரையில் லாஸ்ட் 1 இயர் கொடுத்த ரீட்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் 20% கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபண்ட் 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ரீட்டுமே ஈவன் ரியல் எஸ்டேட்டோட மொமெண்டமும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரீட் மாதிரி ஃபண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இதுவரையில் போர்ட்ஃபோலியோ பெருசாக இன்ட்ரடியூஸ் ஆகாத விஷயங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தர் வந்து நம்ம அசெட் அலோகேஷனில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் 1 அதுக்கு முன்னாடி இருந்த 3 வருஷத்தோட பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் வச்சு எல்லாருமே ஈக்விட்டிக்கு போயிட்டாங்க. அதர் அசெட் கிளாஸஸை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காதோட விளைவு என்னன்னா இப்போ மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா மல்டி அசெட் ஃபண்ட்ஸோட கேட்டகரி ஆவரேஜே ஆல்மோஸ்ட் 14-15% லாஸ்ட் 1 இயர்ல. எந்த ஈக்விட்டியும் எந்த ஈக்விட்டி கேட்டகரியும் அந்த ரிட்டர்ன் பீட் பண்ணல, பக்கத்து கூட வரல. எவ்ரி அதர் ஈக்விட்டி கேட்டகரி இஸ் பிலோ தட். பட் மல்டி அசெட்ல பொறுத்தோம்னா 100% ஈக்விட்டி ஃபண்டோட ரிஸ்க்கும் கம்மி. ஏன்னா ஈக்விட்டி இருக்கும், டெட் இருக்கும், குளோபல் ஈக்விட்டி இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் கோல்டு அண்ட் சில்வர்லாம் இருக்கு. இந்த பேஸ்கெட் வந்து ரிஸ்கையும் கம்மி பண்ணுது. ரிஸ்கையும் கம்மி பண்ணி லாஸ்ட் 1 இயர்ல இந்த அசெட் கிளாஸோட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ எல்லாத்தையும் மல்டி அசெட் மாற்றணும்னு சொல்ல, பட் ஓரளவுக்கு அசெட் அலோகேஷன் அந்த அசெட் அலோகேஷனை டு சம் எக்ஸ்டென்ட் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் மூலமா அதுக்கு ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் லாஸ்ட் 1 இயர்ல இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். சார் ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரேலி, அந்த ரேலி தான் ஆக்சுவலாக வந்து எஸ்ஐபி பக்கம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளும் எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ரேலி இனி வரக்கூடிய நாட்கள்ல வருமா? அது வந்து ரொம்ப ரோசி டேஸ்ன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி லாஸ்ட் 1 இயர் எடுத்தா அது தள்ளி வச்சிட்டோம்னா அதுக்கு முன்னாடி அந்த 3 வருஷம்லாம் 20% 25% சிஏஜிஆர் கொடுத்தது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லாம். அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஒரு தொடர்ச்சியாக 3 வருஷமாலாம் வர்றது வந்து ஒரு ஒன்ஸ் இன் 10-12 இயர்ஸ் தான் நடக்கும். எப்போவுமே அப்படி நடந்து ரொம்ப சிம்பிள். ஈக்விட்டி மார்க்கெட்டில் வர்றவங்க எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, லம்சமாக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸான 20%, 15%, 12% பார்த்து அது பாஸ்ட்னு நம்ம சொல்கிறது ரீசெண்ட் 3-4-5 இயர்ஸை பார்த்து வரவே கூடாது. ஒரு விஷயம் அவங்க மனசுக்குள்ள என்ன சொல்லிக்கணும்னா 12% கிடைக்கும். லாங் டேர்ம் ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜில் கன்சர்வேட்டிவாக பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்னா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கேப் மிக்ஸ் ஆஃப் லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இருந்த போர்ட்ஃபோலியோஸ் 15% ஆனுவலைஸ்மே கொடுத்துருக்கு. பட் எக்ஸ்பெக்டேஷனை ஒரு 12% லெவலில் வச்சுக்கணும். இப்போ எதுக்காக அதை சொல்கிறோன்னா இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். ஸோ இந்த பர்டிகுலர் கோலுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து என்ன ரிட்டர்ன் எதிர்பார்த்து அது எவ்வளவா வளரும் அப்படிங்கிற கால்குலேஷன் இவங்க போடும்போது 12% மேலே போடக்கூடாது. எல்லாம் செல்லர்கள் ஏமாற்றம் வரலாம். அந்த 12% தான் வச்சுக்கணும். இந்த ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 25% இருந்தாலும் இதுதான் உண்மை. இதுதான் உங்களோட ஒரு மினிமம் கேரண்டி ரிட்டர்ன் மாதிரி. கேரண்டின்னு சொல்ல முடியாது, ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி அந்த 12% தான் வச்சுக்கணும். அதுக்கு மேலே வர்ற எல்லாமே போனஸ் தான். ஸோ ஈக்விட்டிக்குள்ளே வரும்போது ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்கள் ரிட்டர்ன்ஸை நீங்கள் நிர்ணயிக்காதீங்க.
12% கன்சர்வேட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன், 15 வரையும் போகலாம், அதுக்கு மேலேயும் போகலாம். இந்த கன்சர்வேட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனை வச்சு தான் விளையாடணுமே தவிர அதுக்கு மேலே 25% எக்ஸ்பெக்டேஷனை வச்சாங்கன்னா பெரும்பாலானவங்க ஏதாவது சிறு கண்டிப்பாக மார்க்கெட்லேருந்து வெளியே போயிடுவாங்க. சார் நீங்கள் இந்த காம்பினேஷனாக பேசுறதுல ஒரு மாஸ்டர்ஸ். இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து இப்போ எஸ்ஐபி பண்ணக்கூடியவங்க ஒரு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அவங்க வந்து கவனம் செலுத்தி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசெட் அலோகேஷன். நம்ம சொல்லுவோம் 100 மைனஸ் ஏஜ் என்னவோ அது அந்த அந்த வேல்யூ வந்து ஈக்விட்டியில் இருக்கணுங்கிற ஒரு தம்பு ரூல் இருக்குது. ஸோ அந்த தம்பு ரூலை தள்ளி வச்சிட்டா கூட ஒரு 40கள் வரையிலையும் 50-60% கன்சர்வேட்டிவ்லி ஈக்விட்டி இருக்கலாம், அதுக்கு மேலே ஒரு கூட 10% கூட இருக்கலாம், அது அவங்கவுங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு 50-70% ஈக்விட்டியில் வச்சுட்டு பேலன்ஸை டெட்டு, கோல்டு, இப்போதைக்கு சில்வர், இந்த மாதிரி அசெட் ஆஃப்கோர்ஸ் ரீட்டெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அசெட் கிளாஸில் பிரித்து வச்சுக்கணும். இதில் டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம ஈக்விட்டி எக்ஸ்போஷரில் ஒரு 10% ஒரு 15% வரையிலும் குளோபல் எக்ஸ்போஷரும் வச்சுக்கலாம். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது தான் ஒரு பர்டிகுலர் அசெட் கிளாஸ், இப்போ டொமஸ்டிக் ஈக்விட்டி அது நல்லா பண்ணாமல் போச்சுன்னா டெஃபினெட்லி தேர் வில் பி சம் அதர் அசெட் கிளாஸ் விச் வில் பி டூயிங் வெல். லாஸ்ட் 1 year ஆக்சுவலி ஈக்விட்டி நல்லா பண்ணலாம், பட் அஃப்கோர்ஸ் கோல்ட் அண்ட் சில்வர் நல்லா பண்ணியிருக்கு. ஏதாவது ஒரு அசெட் கிளாஸ் மே டூ வெல் ஆர் மே நாட் டூ ஆஸ் பேட் அஸ் டொமஸ்டிக் ஈக்விட்டி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அது வந்து உங்களோட நெகட்டிவ் ரிட்டர்னையோ உங்களோட கம்மி ரிட்டர்ன் சினாரியோ கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பெட்டர் ஆக்கி கொடுக்கும். ஒன்று, இது வந்து ரிட்டர்னுக்கான நோக்கம் மட்டும் கிடையாது, இட்ஸ் ஆல்சோ அபவுட் ரிஸ்க். ஸோ நம்ம என்னதான் நினைச்சாலும் சில நேரங்களில் அடுத்த 10 வருஷத்துக்கு நான் எடுக்கவே மாட்டோம் சார் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு ஃபோர்சியபிள் எக்ஸ்பென்சஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு கால் எடுப்பீங்க. ஆனால் நாளைக்கு உங்களே எதிர்பார்க்காம ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு ஏதோ ஒரு நிர்பந்தம் வந்துடும், பணத்தேவை. அந்த பணத்தேவை வரும்போது நீங்கள் அந்த ரிஸ்க் பொறுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது இருக்குன்னா, நீங்கள் வந்து 1 கோடி ரூபா போட்டு அது 60 லட்சம் 70 லட்சம் அதனால நிறைய பேர்த்தெல்லாம் தாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பத்தவும் செய்யாது. ஸோ உங்கள் ரிஸ்க் வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு கீழே போக முடியுங்கிற கேள்வியை ஃபஸ்ட் உங்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வச்சுக்கணும். ஸோ இந்த அசெட் கிளாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரிட்டர்ன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்னை மட்டும் பார்க்குறாங்க நிறைய பேர், ரிஸ்க்கை மறந்துறாங்க. ரிஸ்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் யூ ஏன்னா வி ஆர் இன் இந்தியா. எதுக்கு நம்ம இன்னும் 5% தான் பெனிட்ரேஷனில் இருக்குன்னா 95% இன்னும் அது இந்த தைரியம் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ இந்த 5%ம் பயங்கர தைரியசாலிகள்னு அர்த்தம் கிடையாது. நம்மளோட டிஎன்ஏல கன்சர்வேட்டிவிசம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த கன்சர்வேட்டிவிசம் எப்போ நம்ம கன்சர்வேட்டிவ்னு தோணும்னா மார்க்கெட் இறங்கி அன்னைக்கு ஒரு தேவை வரும்போது தான், இல்லையே இது நம்மளோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலையே, நம்ம ஏதோ கிரீடில் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ரிக்ரெட் அந்த டைமில் வந்துடக்கூடாது. அதுக்காக வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் எனி டைம் ஓடுற குதிரை ஈக்விட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிராக போட்டிங்கன்னா அந்த குதிரைக்கு ஒரு நாள் ஊனம் வரும். ஸோ அப்போ அவங்க நிலைமை சங்கடமாயிடும். ஸோ ஓடுற குதிரை, ரீசெண்டாக பயங்கரமாக பந்தயத்தில் முந்தி நிற்கிற குதிரை அப்படின்னு பார்த்துட்டு மற்றவங்களை உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா அவங்களோட காலம் வரும், அப்போ நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஹாஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் இன்வெஸ்டட். சார் இப்போ எஸ்ஐபி பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது மந்த்லி. அதே மாதிரி வந்து எக்ஸிட் ஆகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நம்ம பேசும்போது இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் பீரியடில் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த டைமில் ஒருத்தர் வந்து புதுசாக எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இஸ் திஸ் அ குட் டைம்? எஸ்ஐபியை பொறுத்தவரைக்கும் எனி டைம் இஸ் அ குட் டைம், நோ டைம் இஸ் அ பேட் டைம். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நல்ல நாளா, நல்ல மாசமா, அல்ல நல்ல தருணமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது விச் மீன்ஸ் நம்ம இந்த மாசத்தையோ அடுத்த சில மாசங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். மேபி அடுத்த 2-3 மாசத்துக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னே வச்சுப்போமே. ஒரு 5 வருஷத்துக்காக கூட எஸ்ஐபி பண்ணுற ஒருத்தருக்கு 60 மாசத்துல உங்களுக்கு 3 மாசத்தை பற்றி மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு 57 மாசம் இருக்கு. ஸோ you will always have a mystery of the majority of the period. அந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீரியடை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது. இன்னைக்கு அந்த 3 மாதம் 2 மாதத்தை பற்றி மட்டும்தான் தெரியும். ஸோ விச் மீன்ஸ் எதுக்கு எப்போவுமே எந்த மாதமே நல்ல மாதம்னு சொல்லணும், எந்த மாதத்தில் நீங்கள் உள்ளே போனாலும் அடுத்த 1-2 மாதத்தை தவிர நீங்கள் அடுத்த 5 மாதத்தை கணிக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு 5 வருஷ பீரியடில் definitely there will be good volatile periods. There will be couple of months of volatility. அந்த volatility வரும்போது நீங்க கம்மியான பிரைஸ்க்கு யூனிட்ஸ் வாங்குவீங்க. ஒன்று மட்டும் இல்லை, நீங்க ஒருவேளை இன்னைக்கு மார்க்கெட்லேயே பீக்கில் வாங்கிட்டோன்னு வச்சுப்போமே. மார்க்கெட் 5000 இருந்தது, 5000 பீக்கில் இருந்ததுன்னு இன்வெஸ்ட் பண்ணவங்க 10,000 ஆச்சு, 20,000 ஆச்சு, அது மார்க்கெட் போய்கிட்டே தான் இருக்கும். எனி பீக் வில் டெஃபினெட்லி பி பீட்டன். நீங்க எந்த பீக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்குற மார்க்கெட்டில் இந்த 12-15% ரிட்டர்ன் இஸ் பாசிபிள். ஸோ நீங்கள் யார் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒருவேளை நல்ல டீப்பாக இறங்கிடுச்சா, இதுதான் பாட்டமா, அதெல்லாம் இன்னும் இறங்காதா அப்படின்னு நினச்சி எஸ்ஐபியை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி மற்றவங்க ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் இழந்துட்டே இருப்பீங்க. ஒன்று மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிசிப்ளினை கொடுக்குது.
எந்த எஸ்ஐபி இன்வெஸ்டருமே அவங்க இன்வெஸ்ட் பண்ற பெரும்பாலான பீரியட் அவங்களுக்கான ப்ரெடிக்டபிலிட்டி கண்ட்ரோல் இல்லாம தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுதான் உண்மை. ஸோ ப்ரெடிக்டபிலிட்டி ஆஸ்பெக்டை பார்த்துட்டு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்றோம் எனி டே இஸ் குட் இன் அன் எஸ்ஐபி அண்ட் எஸ்ஐபி டெஃபினெட்லி இந்த வாலட்டாலிட்டியை பீட் பண்ற ரிப்பீட் காஸ்ட் ஆவரேஜிங்கோட அட்வான்டேஜும் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி டைம் யூ ப்ராபப்ளி மேபி பெட்டர் தென் லம்சம். இல்லாட்டி கூட நீங்க இந்த காசை வேற எங்க கொண்டு போட்டிருப்பீங்க? அதர் ஆப்ஷன்ஸ் என்ன? நீங்க ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடுவீங்க, கோல்ட்ல போடுவீங்க, எதுவாக இருந்தாலும். கோல்டு மேபி எஸ் லாஸ்ட் 20 இயர்ஸ் இஸ் அன் அனாமலி ஆர் அபரேஷன் சொல்லலாம். லாஸ்ட் 20 இயர்ஸ் நிஃப்டிக்கே டஃப் கொடுத்துருச்சு கோல்டு. அது எப்போ எல்லா 20 வருஷத்துலையும் வராது. கன்சிஸ்டண்டா பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர் நம்ம ரோலிங் ரிட்டர்ன் எடுத்து பார்க்க முடிஞ்சா கம்ஃபர்டபிளி ஈக்விட்டி பீட்ஸ் அதர் அசெட் கிளாஸஸ். ஸோ நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னா இன்வெஸ்ட் பண்ண போற அதர் சோர்ஸ் இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குமா இல்லைங்கிறது தான் ஈஸி ஆன்சர். தென் எஸ் கண்ண மூடிட்டு உள்ள வந்துட வேண்டியதான். இப்போ எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் வந்து குறைஞ்சு போச்சுன்னு வருத்தப்பட தேவையில்லைன்றீங்க. 100% எஸ். இது வந்து டெம்பரரி. தேங்க்யூ சார். வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.